குட் மார்னிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குறைந்தபட்சம் நம்ம தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மெல்ல கற்கும் மாணவர்களுக்காக முக்கியமான வினாக்கள், எளிமையான வினாக்கள், சிறிய அளவில் விடை அளிக்கக்கூடிய வினாக்கள் என தெரிவு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தோம்னா முதல் கொஷினாக மோல் என்றால் என்ன, மோல் பற்றி என்ன புரிந்து கொண்டாய் அப்படின்னு கொஷின் வரும்போது, ஒரு மோல் அப்படின்னா அந்த அவகாட்ரோ எண்ணிக்கையிலான உட்பொருட்களை கொண்டுள்ள அளவு, பொருளுடைய அளவு அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். அப்போது 6.022 எழுதலாம், இல்லை 23 எழுதலாம், 6.023 எழுதலாம், இல்லைன்னா 6.022 பெருக்கல் 10^23 அடுக்கு கன்ஃபார்மாக 23. அதனால தான் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கிறதுக்காக 6.023 பெருக்கல் 10^23 உட்பொருட்களை கொண்டுள்ள பொருளின் அளவு ஒரு மோல் என வரையறுக்கிறோம். அல்லது அவகாட்ரோ என்னன்னு சொன்னாலும் இதே மதிப்பு எழுதிடுங்க. அதாவது ஒரு மோல் பொருளில் உள்ள உட்கூறுகளினுடைய எண்ணிக்கை அவகாட்ரோ எண் எனப்படும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் இதே தான் நம்ம எழுத போகிறோம். சரி, ஒரு மோலுக்கு வரையறை எழுதுங்க அப்படின்னு சொன்னால், 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணும் அந்த கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவு ஒரு மோல் என வரையறுக்கிறோம். ஸோ நல்லா படிக்கிறோங்க. அந்த வார்த்தை படிச்சுட்டேன் அப்படின்னா அதையும் எழுதலாம். திரும்ப பாருங்கள், ஒரு மோல் என்றால் என்ன அல்லது ஒரு மோல் வரையறு அப்படின்னு கேட்கும்போது நான் அதை எழுதுகிறேன் அப்படின்னா 12 கிராம் கார்பன் 12, அதாவது அதுதான் அணு நிறை நியமனம் கூட. 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகளை கொண்டுள்ள பொருளின் அளவு ஒரு மோல். ஸோ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், கிராம் சமான நிறை வரையறு, ஈக்குவலண்ட் வெயிட், கிராம் ஈக்குவலண்ட் வெயிட். கிராம் சமான நிறைக்கும் வரையறை இருக்குது. 1.008 கிராம் ஹைட்ரஜன், 8 கிராம் ஆக்சிஜன், 35.45 கிராம் குளோரின் இவற்றாக கூட சேரக்கூடிய அல்லது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அந்த அணு அல்லது அயனியோடைய நிறை அப்படின்னு சொல்லுவோம். அது போல் வரையறை எழுத முடியாதவங்களுக்கு சமான நிறை ஈக்குவல் டு அந்த பொருளுடைய மோலார் நிறை பை சமான காரணி அப்படின்னு எழுதினாவே மதிப்பெண் வழங்கப்படும். ஸோ அடுத்த கொஷின், அப்போ மோலார் நிறை பை சமான காரணி எழுதிட்டோம். ஸோ அடுத்த கொஷின், ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக. ஸோ ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக அப்படின்னு வரும்போது, ஸோ ஆக்சிஜனேற்றம்னா ஆக்சிஜனை சேர்க்கத்து, ஒடுக்குனா ஆக்சிஜனை நீக்கத்து. அதுக்கு ஆப்போசிட் ஹைட்ரஜனை வச்சு சொல்லுங்கன்னா ஹைட்ரஜனை நீக்கத்து, இங்கே ஹைட்ரஜனை சேர்க்கத்து. அடுத்தது நம்ம லியோ அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் இழத்தல். இது ஜர், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால் ரிடக்ஷன். ஸோ இதுதான். ஸோ இந்த ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் வேறுபடுத்துக மிக முக்கியமான வினா. ஆக்சிஜனை சேர்த்தல் என்பது ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜனை நீக்குதல் என்பது ஒடுக்கம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஹைட்ரஜனை நீக்குதல் என்பது ஆக்சிஜனேற்றம், ஹைட்ரஜனை சேர்த்தல் என்பது ஒடுக்கம். அதுக்கடுத்து எலக்ட்ரான் இழப்பு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்றது ஆக்சிஜனேற்றம், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்றது ஒடுக்கம். இதை தவிர இன்னும் ஒன்றும் இருக்குது, ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிப்பு என்பதும் ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜனேற்ற எண் குறைதல் என்பது ஒடுக்கம். ஸோ 2 பாயிண்ட் 2 வேறுபாடு எழுதினாவே 2 மார்க்கு, 3 வேறுபாடு எழுதினா 3 மார்க்குனால 3 பாயிண்ட்டோட மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது, புரிஞ்சுங்க. அடுத்த கொஷின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஷின், H2SO4இன் சமான நிறையை கண்டுபிடி அப்படின்னு கொஷின்னு. ஸோ H2SO4உடைய சமான நிறை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம H2SO4
சமான நிறைக்கு என்ன ஃபார்முலா முதல்ல அதை எழுதணும். அப்போது ஃபார்முலா, சப்ஸ்டியூஷன், ஆன்சர் அந்த வகையில் போங்க. ஸோ சமான நிறை உங்களுக்கு தெரியும். சமான நிறை ஈக்குவல் டு மோலார் நிறை பை சமான காரணி. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் காரத்துவம், அதாவது சமான காரணி அமிலத்துக்கு என்னென்னா காரத்துவம். ஸோ இதை தான் நம்ம எழுதியாகணும். அப்போது ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் சமான நிறையை பிரதிடுவோம். அதாவது மோலார் நிறை. இப்போது இதில் ஹைட்ரஜன் இருக்குது, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, 2 1 2 ப்ளஸ் சல்ஃபர் இருக்குது. சல்ஃபருக்கு 32, 4 ஆக்சிஜன் இருக்குது, 4 16 64. இது எல்லாம் கூட்டினீங்கன்னா 98. ஸோ இதுதான் யாருடைய H2SO4 மோலார் நிறை. அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து காரத்துவம் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால காரத்துவம் 2. ஸோ 98 2ஆல் வகுத்திங்கன்னா நமக்கு கிடைக்க ஆன்சர் 49. ஸோ அலகு நிறைக்கான அலகு கிராம். இது சமான நிறைனா ஈக்குவலண்ட் இன்வர்ஸ். அப்போது இது ஸோ மார்க் இந்த வாய்ப்பாடுக்கு ஒரு அரை மார்க் கொடுப்பாங்க, பிரதிடலுக்கு ஒரு ½ மார்க் கொடுப்பாங்க, ஆன்சருக்கு ஒரு ½ மார்க் கொடுப்பாங்க, யூனிட்டுக்கு ஒரு ½ மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவும் கூட. ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். அடுத்த கொஷின் சுருக்கிய விகித வாய்ப்பாடு அல்லது எளிய விகித வாய்ப்பாடு, எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு அதை மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துட்டு எளிய விகித வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இதுதான் வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பாடை எளிய விகிதமாக மாற்றணும்னா இதை 6ஆல் சுருக்குங்க. அப்போது இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது 6க்கு 6 அடித்தோம்னா சி, இந்த 12க்கும் 6க்கு அடித்தோம்னா H 2, இந்த 6க்கு இந்த 6க்கு அடித்தோம்னா O 1. அப்போது இது 1 1, 6/6 1, 12/6 2, 6/6 1. ஸோ இதுதான், அதனால் CH2O. அவ்வளோதான். ஸோ அடுத்தது இந்த ஃபார்முலாவுக்கு வரணும். அந்த ஃபார்முலாவுக்கு வந்தால் இதை 2ஆல் சுருக்குங்க. 2ஆல் சுருக்குங்க. 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 2 4 2. அப்போது 4. இதையும் சுருக்குங்க. அப்படி சுருக்குன்னா 10 மிளகாணி 10 2ஆல் சுருக்குன்னா 5. அதுதான் இது. அதுக்கடுத்து 4 சுருக்குங்க. இந்த நைட்ரஜன் இருக்கிற 4 2ஆல் சுருக்குன்னா 2 2 4. அப்போது இதை சுருக்குங்க. 1 2 2 1னா போட தேவையில்ல. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போது அந்த வாய்ப்பாடை சுருக்கி எழுதக்கூடியது தான். ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். விகித சிதைவு வினைகள் என்றால் என்ன? விகித சிதைவு வினை எடுத்துக்காட்டாவது எழுதலாம். ஸோ அதாவது நான் இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்கள். H2O2 இது பேர் ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு. H2O2 ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு. இதை ஜஸ்ட் நீங்கள் திறந்து வச்சிங்கன்னாவே இந்த வெப்பத்தில், இந்த கோடைக்கால வெப்பத்தில் அதுவே சிதைவடைஞ்சிரும். சிதைவடைஞ்சால் என்ன கிடைக்கும்னா நீர் கிடைக்கும், ஒரு ஆக்சிஜன். நல்லா கவனி, இங்கே 2 அதாவது H2O2ல 2 ஆக்சிஜன் இருக்குது. அதில் ஒரு ஆக்சிஜன் பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம இதை 2 மாலிகுல் எடுத்தோம்னா ஒரு மாலிகுல்லேருந்து ஒரு மூலக்கூறிலிருந்து ஒரு ஆக்சிஜன் வரும். அந்த ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்து O2ஐ உருவாக்கும். அப்போது O2. அப்போ நமக்கு பேலன்ஸுக்காக தான் அதை செஞ்சுருக்கோம். அப்போது இதுதான் வினை. அப்போ 2H2O2 gives 2H2O ப்ளஸ் ஆக்சிஜன் O2 அப்படின்னு சொல்லிட்டா வினை முடிஞ்சுது. அதாவது ஒரே சேர்மம் ஆக்சிஜனேற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் உட்படுகிறது. ஆக்சுவலாக இந்த வினையில் பார்த்திங்கன்னா இதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் -1ன்னு இருக்கும். இந்த இடத்துல -2 மாறுது, இந்த இடத்துல 0 மாறுது. ஒரு வாட்டி பார்த்தா -1லேருந்து 0 அதிகரிச்சிருக்கு, -1லேருந்து -2ன்னு குறைஞ்சிருக்கு. ஒரே தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கவும் குறையவும் நிகழ்கிறது. அதிகரிக்கவும் செய்து குறையவும் செய்கிறது. இந்த வகையிலான வினைகள் தான் விகித சிதைவு வினைகள் என்று
வரையறுக்கிறோம். ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். அடுத்த கொஷின் ஹெய்சன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. ஸோ ஜஸ்ட் அந்த ஹெய்சன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். ஸோ ஃபார்முலா இங்கே இதுதான் எழுதியிருக்கேன். அதை எப்படி எழுதுறது பாருங்கள். முக்கோணமாக போடுறது வந்து டெல்டான்னு சொல்ல போகிறோம். டெல்டா எக்ஸ் டாட் டெல்டா பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட் h5 h/4 பை அப்படின்னு எழுத போகிறோம். டெல்டா எக்ஸ் டாட் டெல்டா பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட் h/4 பை. இப்போ இந்த டெல்டா எக்ஸ்ன்றது என்ன, அதுக்கடுத்து டெல்டா பின்றது என்ன அப்படின்னு நீங்கள் விளக்கம் எழுதினா முடிஞ்சிடும். ஸோ நல்லா கவனிங்க. அந்த நல்ல கற்கு மாணவர்கள் தானே நிச்சயமற்ற அப்படின்ற வார்த்தை அங்கேயே இருக்குது, சரியா? அதாவது நிலையில்லா அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த நிச்சயமற்ற தன்மை, நிலையில்லா தன்மை அந்த வார்த்தை அங்கேயே வந்தது. இப்போ நீங்கள் என்னென்னா இந்த எக்ஸ்ன்றது நிலை அப்படின்னு சொல்கிறோம், பின்றது உந்தம். அப்போ நிலையில் உள்ள நிலையில்லா தன்மை, உந்தத்தில் உள்ள நிலையில்லா தன்மை, அதாவது நிலையில் உள்ள நிச்சயமற்ற தன்மை, உந்தத்தில் உள்ள நிச்சயமற்ற தன்மை. அன்சர்டனிட்டி இன் பொசிஷன், அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் அப்படின்னு எழுதுனா முழு மதிப்பெண் 3 மார்க் வாங்கிடலாம். ஹெய்சன்பர்க் நிலையில்லா கொள்கை அல்லது நிலையில்லா கோட்பாடு அல்லது நிச்சயமற்ற கோட்பாடு, ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்த கொஷின் ஆஃபா தத்துவம் யாது? ஸோ ஆஃபா தத்துவம் வந்து நம்ம ஆர்பிட்டால்களை 1s 2s 2p 3s 3p 4s 3d என்று ஆற்றல் ஏறுவரிசையில் எழுதுவோம். இதுதான் ஆர்பிட்டால்களுடைய, பல்வேறு ஆர்பிட்டால்களுடைய ஆற்றல் ஏறுவரிசை. இந்த ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் வந்து ஆற்றல் ஏறுமுக வரிசையில் நிரப்புகிறோம். அப்போது இயல்பு ஆற்றல் நிலையில், இயல்பு ஆற்றல் நிலைனா சாதாரண ஆற்றல் நிலையில் அந்த அணுக்களில், அதாவது தனிமங்களுடைய அணுக்களில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு நிரப்புறீங்க அப்படின்னா ஆர்பிட்டாலின் ஆற்றல் ஏறுவரிசையில் நிரம்பும். உங்களுக்கு தான் வார்த்தைகள் குறிச்சிருக்கோம். அந்த இயல்பு ஆற்றல் நிலையில் அப்படின்னு கூட கொடுக்கல. தட் மீன்ஸ் நம்ம இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்டு இன் ஆர்பிட்டால்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். ஸோ எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டாலின் ஆற்றல் ஏறுவரிசையில் நிரம்பும். சரி, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பவுலியின் தவிர்க்கை தத்துவம். பவுலியின் தவிர்க்கை தத்துவத்தில் ஸோ இப்போ உதாரணமாக ஈலியம் எடுத்துக்குவோம். ஈலியம் வந்து எலக்ட்ரான் அணு எண் 2னால அதில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானும் 1s ஆர்பிட்டாலில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 எலக்ட்ரான் இருக்குது, இப்படி தான் எழுதுவோம் 2 எலக்ட்ரான். அதில் ஃபஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான். ஸோ இதனை என் மதிப்பு பார்த்தோம்னா N, L, M, S மதிப்புகளை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இதில் 1s ஆர்பிட்டால்னு சொல்கிறதுனால, அதாவது முதல் வட்டத்தில் இருக்கிற அந்த 1s ஆர்பிட்டால் தான் எலக்ட்ரான் நிரம்புது. அப்போ முதல் வட்டம் அப்படின்னு சொல்லும்போது முதன்மை குவாண்டம் எண் முதல் எலக்ட்ரானுக்கு ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு 1 1 தான். ஸோ அதுக்கு S ஆர்பிட்டால் அமைஞ்சிருக்கு. S ஆர்பிட்டாலுக்கு L மதிப்பு வந்து 0, அதாவது n-1. n வந்து 1னால 1 - 1 0. ஸோ L மதிப்பு 0. L மதிப்பு 0னா M மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். -mல் தொடங்கி 0 வழியாக +m வரைக்கும். L 0னால -L தொடங்கி 0 வழியாக +L வரைக்கும். எம்மின் மதிப்பு வந்து -L தொடங்கி 0 வழியாக +L வரைக்கும். L 0னா எம்மும் 0. அதுக்கடுத்து வித்தியாசப்படக்கூடியது இது வலப்புறமாக சுத்தம் கடிகார முள் நகர் திசையில், இது இடப்புறமாக சுத்தம். அப்போது கடைசி 4ஆம் அந்த குவாண்டம் மதிப்பு மாறுபடுகிறது. இதுதான், அதாவது ஒரு ஆர்பிட்டாலில் காணக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான்களுடைய 4 குவாண்டம் எண்களுடைய மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ ஆன்சர் பாருங்கள். 2 எலக்ட்ரான்கள் யார்? இவங்க தான். அந்த எலக்ட்ரான்களுடைய 4 குவாண்டம் எண்களின் தொகுப்பு
ஒரே மாதிரியாக இருக்காது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். n = 4, அதாவது அந்த அணுவுடைய அமைப்பு தெரியும். மையத்தில் உட்கரு இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான்கள் பல்வேறு ஆற்றல் மட்டங்களில், அதாவது n = 1, n = 2, n = 3, n = 4 முறையே k, l, m, n என்ற அந்த ஆற்றல் மட்டங்களில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன, அணுக்கருவை சுற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் 4வது வட்டப்பாதையில் எத்தனை துணை ஆர்பிட்டால்கள், அதாவது துணைக்கூடுகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு n = 4ன்னு எழுதிடுறோம். அப்போ n = 4ன்னு எழுதிட்டிங்கன்னா அதுக்கு எல் மதிப்புகள் என்ன அப்படின்னா, எல் மதிப்பு வந்து 0ல் தொடங்கி n-1 மதிப்புகள். அப்போது 0, n வந்து என்ன சொல்கிறீங்க, 4 - 1. 4 - 1னா என்ன, 3. அப்போது 0லேருந்து 3 வரைக்கும் அதை தான் நம்ம அங்கே குறிப்பிடப்படணும். ஸோ இப்போது இந்த கொஷின் வந்து ஜூனில் கேட்டிருந்தாங்க. அப்போது அடிஷ்னலாக அந்த எல் மதிப்பையும் குறிப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது 0ல் தொடங்கி 3 வரைக்கும். அப்போது 0, 1, 2, 3. ஸோ இந்த 0ன்றது தான் எஸ் ஆர்பிட்டாலை குறிக்கும். 0ன்றது தான், ஸோ நல்லா கவனிங்க, 0ன்றது தான் எஸ் ஆர்பிட்டாலை குறிக்கும். இது எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால், இது டி ஆர்பிட்டால், இது எஃப் ஆர்பிட்டால். அப்போது நம்ம n = 4னால 4s, 4p, 4d, 4fன்னு சொல்கிறோம். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஆர்பிட்டாலுக்கு இது ஒரு கட்டம், அப்போது ஒரு ஆர்பிட்டால், இது 3 கட்டம், அதாவது 4px, 4py, 4pz. அப்புறமா இது வந்து 5 கட்டம், இது 7 கட்டம். அப்போ 7, 5 கூட்டினா 12, 12 3 கூட்டணும்னா 15, 15 1 கூட்டினா 16. அப்போ 16 ஆர்பிட்டால்கள். அப்போது n = 4க்கு சாத்தியமான ஆர்பிட்டால்கள் 16. அப்போ 16ன்னு எழுதுனா 1 மார்க்கு, எல் மதிப்பு குறிப்பிட்ட 1 மார்க்கு, அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின், குரோமியம் மற்றும் காப்பரின் சரியான எலக்ட்ரான் அமைப்பு யாது? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம இப்போது மொழி வாழ்த்து ஒரு விசேஷன்னு எடுத்துகிட்டா, மொழி வாழ்த்து வந்து இப்போது குறைந்தபட்சமே 100 ரூபா அப்படின்லேருந்து அதிகபட்சம் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பண மதிப்பு குறைவாக இருக்கும்போது 51, 101 பொதுவாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ 51, 101 என்று ஞாபகம் வச்சுங்க. அப்போது அதை வச்சுக்கிட்டு நம்ம சரியாக எழுதிடலாமா பாருங்கள். அந்த ஆற்றல் ஏறுவரிசையில் நிரப்புறது வந்து ஆர்பிட்டால்கள் 1s, 2s, 2p, 3s, 3p. இது வரைக்கும் யாருடைய அமைப்புனா, இது வரைக்கும் ஆர்கானுடைய அமைப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 4s ஆர்பிட்டாலு, அதுக்கடுத்து 3d ஆர்பிட்டாலு. ஸோ இப்படி தான் நம்ம எலக்ட்ரான் அமைப்பு, அந்த ஆற்றல் ஏறுவரிசைக்கான பல்வேறு ஆர்பிட்டால்களின் ஆற்றல் ஏறுவரிசை இது தான். ஸோ இது வரைக்கும் வந்தது வந்து முதல்ல வட்டமிட்டு காப்பிட்டு வந்து ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பு. ஆர்கான் இது வரைக்கும் 18. ஸோ மீண்டும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இங்கே 2, இங்கே 2 4, இங்கே 6 10, இங்கே 2 12, இங்கே ஒரு 6 18. ஸோ 18 எலக்ட்ரான்கள் இங்கே நிரம்பிச்சு. அடுத்ததாக இங்கே குரோமியத்துக்கு அணு எண் 24. அப்போது மேற்கொண்டு 19, 20 இதில் நிரம்பும். அதுக்கடுத்து மீதம் இருக்கிற 4 எலக்ட்ரான் இங்கே நிரம்பும். ஸோ 24 எலக்ட்ரான் ஆக்சுவலாக இப்படி தான் நிரம்பும். 4s2 3d1ன்னு இருக்கும். ஆனால் சரிபாதி அல்லது முழுவதும் நிரப்பப்பட்ட அமைப்பு தான் மிகவும் நிலையானதுனால இது 2ன்றது 1 மாறிடும். அப்போ இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் இதுக்கு போகும். அப்போ இது 4ன்றது அங்கே 4 என்பது 5ஆக மாறும். ஸோ அதை தான் சொல்கிறோம். ஸோ 35 4s1 4, அதாவது இது 5, இது 1, அதுதான் 51ன்னு நினைவு வச்சு சொல்லியிருக்கேன். இதே போல்
ஒன்று நினைவு வச்சுக்கிட்டிங்கன்னா காப்பருக்கு 29. அப்போது ஆக்சுவலாக 4s2 வரும். முழுவதும் நிரப்பப்பட்ட அமைப்பு மிகவும் நிலையானதுனால 4s2லேருந்து ஒரு எலக்ட்ரான் 3Dக்கு போகும். அப்போது அது 3D10 முழுவதுமாய் மாறிடும். இது சரிபாதி நிரப்பிய அமைப்புக்கு வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் இதுதான் சரியான எலக்ட்ரான் அமைப்பை எழுதுங்க. சரி, இதை ஒட்டி இன்னொரு கொஷின் உண்டு, அதையும் விளக்கம் கொடுத்துட்றேன். இதை இப்போ கிளியர் பண்ணிடுறேன். ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6ன்றது இது ஆர்கான். அதுக்கடுத்து இந்த 3D ஆர்பிட்டால் முன்னாடி எழுதுகிறோம், 4s ஆர்பிட்டால் பின்னாடி எழுதுகிறோம். அது எதனாலனா 3வது வட்டம் உள்ளே இருக்கும், 4வது வட்டம் வெளியே இருக்கும். அந்த வரிசைக்காக நீங்கள் இப்படி எழுதினாலும் சரி, அப்படி எழுதினாலும் சரி, ஆனால் அந்த ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளது என்பதை எழுதுதான் எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ அதை முழுமையாக எழுதினாலும் சரி, இல்லை ஷார்ட் பண்ணி ஆர்கான் 35 4s1, ஆர்கான் 3010 4s1 என்று எழுதினாலும் சரி. அடுத்தது இதிலேயே Cr+3க்கு எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு கொஷின் வருது. அதுக்கடுத்து மாங்கனஸ் +2க்கு எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு வருது. ஸோ இந்த 2 கொஷினும் ரிவிஷனில் கேட்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க, இது புக் பேக் கொஷின். இது இந்த பப்ளிக்கே கூட எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் அந்த கொஷினை தப்பு பண்ணாமல் வரணும். ஸோ அடிஷ்னல் கொஷினில் ஸோ இப்போ +3னா என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அதிலிருந்து நீ 3 எலக்ட்ரானை நீக்கணும். +3னா 3 எலக்ட்ரானை நீக்கணும். +1னா 1 எலக்ட்ரான் நீக்கணும். +2னா 2 எலக்ட்ரான் நீக்கணும். +3னா 3 எலக்ட்ரான் நீக்கணும். நான் 3 எலக்ட்ரான் நீக்க போகிறேன். 1 இதில் நீக்கிறேன். ஸோ இப்போ இதில் 2 நீக்கிறேன். 2 நீக்கினா மிச்சம் என்ன இருக்கும்? 3. 5ல் 2 போனால் என்ன? 3. அப்போது எலக்ட்ரான் அமைப்பு உனக்கு என்ன தெரியுமா? ஆர்கான் யாருக்கு? குரோமியம் 3+க்கு, குரோமியம் +3 அயனிக்கு. ஆர்கான் 3d3 4s0. ஏன்னா நீங்கள் இந்த அந்த ஒரு எலக்ட்ரான் நீக்கிட்டீங்க. அப்புறமா இந்த 5ல் 2 நீக்கிட்டீங்க. மொத்தமாக 3 எலக்ட்ரான் நீக்கிட்டீங்க. நல்லா கவனி, 4sல 1 நீக்கினீங்க, 3D ஆர்பிட்டாலில் 2 நீக்கினீங்க. மொத்தமாக 3 எலக்ட்ரானை நீக்கிட்டீங்க. அப்போது மீதம் எஸ்ஸில் இல்லை, 0 ஆயிடுச்சு. டி ஆர்பிட்டால் 5ல் 2 நீக்கிட்டா 3 தான் இருக்குது. அப்போது 3d3 4s0. அப்போது குரோமியம் 3+C எலக்ட்ரான் அமைப்பு இதுதான். சரியா? ஸோ இதே போல் அடுத்து மேங்கனஸுக்கு பார்க்கணும்னா, ஸோ மேங்கனஸுக்கு வந்து ஆக்சுவலாக 3d5 4s2ன்னு இருக்கும். மேங்கனஸுக்கு அணியன் வந்து 25. 25ன்னு சொன்னால் குரோமியத்தோட 1 கூடுதலாக இருக்கும். அப்போ 25க்கு 3d5 4s2ன்னு இருக்கும். அப்போ அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3d5 4s2ன்னு இருக்கும். 2+னால் அந்த 4s ஆர்பிட்டால் வந்து எலக்ட்ரான் போயிடும். ஸோ இதுதான் இந்த எலக்ட்ரான் அமைப்பு எழுதுனா முழுமையாக மார்க் கிடச்சிரும். இது 2 மார்க் கொஷின்லேயோ இல்லை 3 மார்க் கொஷின்லேயோ வர வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக டிரிட்டியம் தயாரிப்பு. டிரிட்டியத்தை எப்படி தயாரிக்கிறோம்? டிரிட்டியம் என்பது என்ன? ஸோ இந்த கொஷின் படிக்கும் போது உங்களுக்கு வேறு ஒன்று வரணும். அதாவது நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க ஐசோடோப்புகள். 10ஆம் வகுப்பில் ஐசோடோப்புகள் படிச்சிருப்பீங்க. 12ஆம் வகுப்புலையும் ஐசோடோப்புகள் என்றால் என்ன படிக்க போகிறீங்க. நமக்கு 11ஆம் வகுப்புலையும் ஐசோடோப்புகள் என்றால் என்ன அப்படின்னு இருக்குது. ஸோ ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் 1H1 1H1 1H2 1H3. ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் 1H1 1H2 1H3. அதாவது புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். ஐசோடோப்புக்கு வரையற சொல்லுங்கள் அப்படின்னா, ஒத்த அணுயன் மாறுபட்ட நிறையன். ஒத்த அணுயன் மாறுபட்ட நிறையன். ஸோ அணுயன் பார்த்தீங்கன்னா 1 1 1ன்னு அணுயன் சேமாக இருக்குது. நிறையன் பார்த்தீங்கன்னா வேறுபடுகிறது. ஸோ நிறையன் வந்து இது 1, இது 2, இது 3. அப்போது ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் உடைய ஒரே தனிமத்தின் அணுக்கள் இங்கே ஹைட்ரஜன் அணுக்கள் தான். ஸோ ஐசோடோப்புகள் எனப்படும். ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுந்து புரோட்டியம், செகண்ட் ஒன்று எழுதுந்து டியூட்ரியம், தேர்ட் ஒன்று எழுதுந்து வந்து டிரிட்டியம். டிரிட்டியம் இது எழுதுனாவே ஒரு வாட்டி 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. 2023 ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் யாவை அப்படின்னா இந்த 3 பேரையும் எழுதுனா 3 மார்க்கு. இல்லது இப்படி வாய்ப்பாடு எழுதுனா கூட 3 மார்க் கொடுப்பாங்க.
அதனால் அதை பார்த்துங்க. ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் யாவை கேட்டாலும், இல்லை ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகளுக்கு உதாரணம் சொல்லுங்கன்னா இவங்களை எழுதுங்க, மார்க் கிடைக்கும். சரி, அடுத்து இப்போது இதில் இந்த 1H3 எவ்வாறு தயாரிக்கிறீங்க, அதுதான் டிரிட்டியத்தை எவ்வாறு தயாரிக்கிறீங்க அப்படின்ட்டு தான் இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எதிலேருந்து தயாரிக்கிறோம்னா லித்தியத்துலேருந்து தயாரிக்கிறோம். லித்தியத்தை நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வினையை எழுதி விளக்கம் கொடுக்க போகிறேன், அதனால் நான் இதை ரஸ் பண்ணேன். அப்போது லித்தியம், அதனுடைய அணு எண் 3, முதல் தனிமம் ஹைட்ரஜன், இரண்டாம் தனிமம் ஈலியம், மூன்றாம் தனிமம் லித்தியம். ஸோ லித்தியத்துக்கு அணு எண் 3, நிறை எண் அதனுடைய டபுளாக ஞாபகம் வச்சுங்க 6. அப்போது Li அணு எண் 3, நிறை எண் 6. இதை நம்ம நியூட்ரான் கொண்டு தாக்குறோம். நியூட்ரான்னா என் குறியீடு. நியூட்ரானுக்கு அது அணு எண் கிடையாது, அது ஒரு துகள். அதாவது அணுவில் உள்ள துகள் புரோட்டானும் நியூட்ரானும் அணுக்கருவுக்குள்ளே இருக்குது. எலக்ட்ரான் அணுக்கருவை சுற்றி வருதுன்னு தெரியும். அப்போ நியூட்ரானுக்கு அணு எண் கிடையாது, 0. நிறை எண் 1. ஸோ இதை ரெண்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது ஹைட்ரஜன் கிடைக்குது, அதாவது டிரிட்டியம் கிடைக்குது 1, 3. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் அடுத்து இரண்டாம் தனிமம் யார்? ஈலியம். அணு எண் 2 உடையவன் ஈலியம். அப்போது அவன் H, இவன் H, அவன் H. அவன் அவனுடைய அணு எண் 2, நிறை எண் 4. அவ்வளோதான். ஸோ இதை எழுதுறதுக்கு என்ன கஷ்டம், 2 விளைபொருள் கிடைக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்க போகிறோம். ஒன்று இவன் கிடைக்கிறான், இன்னொருத்தன் இவன் கிடைக்கிறான். ஸோ இவ்வளோ தான். இப்படி வரிசைகரமாக எழுத பழகு. 4 முறை 5 முறை எழுதி பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனை நம்மளால் எழுதிட முடியும். இதுதான் டிரிட்டியம் தயாரிப்பு. ஸோ அடுத்ததாக கனநீரின் பயன்கள் என்ன? கனநீர் என்பது என்ன முதல்ல? ஸோ நமக்கு சாதாரண நீர் H2O, அதாவது யூனிவர்சல் சால்வெண்ட், உலகளாவிய கரைப்பான். ஸோ நம்ம அண்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொதுவான கரைப்பான் யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்னு சொல்கிறது வாட்டர். அதனுடைய வாய்ப்பாடு H2O. இப்போது D2O, இதுதான் கனநீர். சரியா? இந்த கனநீரில் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நீரை குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். கனநீரை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா? ஒரு கொஷின் வரலாம். கனநீரை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா? நான் எழுதி வட்டமிட்டிருக்கிறது தான் கனநீர். கனநீரை குடிப்பதற்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது? நம்ம உடம்பில் ஏற்கனவே நீர் மூலக்கூறுகள் உள்ளன, அதாவது H2O இருக்குது. அந்த H2O வளர்சிதை மாற்றத்துக்கு, மெட்டபாலிசம் ரியாக்ஷனுக்கு பயன்படுகிறதுன்றது நமக்கு தெரியும். அதனால் அதை தான் நம்ம குடிக்கணும். மாறுதலாக D2O பயன்படுத்தணும்னா அந்த நம்ம உடலில் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் வினைகளெல்லாம் பாதிக்கப்படும். அதனால் நம்ம D2O அது குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. சரியா? அந்த D2O எங்கே பயன்படுது அப்படின்னா அணு உலைன்னு சொன்னோம்னா நமக்கு மின்சாரம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா, கூடங்குளத்தில் அணுமின் நிலையங்கள் இருக்குது, கல்பாக்கத்தில் அணுமின் நிலையங்கள் இருக்குது. அங்கே அணுவை பிளந்து கிடைக்கும் வெப்ப ஆற்றலை கொண்டு நீரை நீராவியாக மாற்றி அந்த மின்சாரத்தை தயாரிக்கிறோம், தொகுக்கிறோம். ஸோ அந்த அப்படி தான். அப்போது அங்கே அணு உலையில் இப்போ மேலே நியூட்ரான் பார்த்தோம் பாருங்கள், அது போல் நியூட்ரானை கொண்டு யுரேனியத்தை தாக்கணும். இங்கே லித்தியத்தை தாக்கணும். லித்தியத்தை நியூட்ரான் கொண்டு தாக்கி டிரிட்டியமும் நம்ம ஈலியமும் பெற்றோம். அங்கே யுரேனியத்தை நியூட்ரான் கொண்டு தாக்குவோம். அதனால் அந்த நியூட்ரான் வேகமாக நகருது. அப்படின்னு சொன்னால் அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக நம்ம மட்டுப்படுத்தியாக பயன்படுத்தப்படுகிறது. அப்புறமா உள்ளே அணு உலையில் நிறைய வெப்ப ஆற்றல் வெளிவிடப்படும். ஆக்சுவலாக கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினையை நடத்தக்கூடியது தான் அணு உலை. கட்டுப்பாடாக நடத்துகிறோம். அதாவது அன்கண்ட்ரோல்டாக நடக்கக்கூடியது அணுகுண்டு வெடித்தல். ஸோ ஒரு அணுகுண்டு 2ஆம் உலகப் போர் முடிவில் போடும்போது ஜப்பான் எப்படி அழிஞ்சதுன்னு தெரியும். ஹிரோஷிமா, நாகசாகி. ஸோ ஒரு குண்டு போட்டாவே ஒரு நாடே அழிஞ்சிடும் அணுகுண்டு போட்டோம்னா. அது அணுக்கரு பிளவு தத்துவம். அந்த தத்துவம் தான் நம்ம அணுக்கரு பிளவு வினை இந்த அணு உலையிலும் நடைபெறுகிறது. பட் ஆனால் அது அன்கண்ட்ரோல், அந்த கட்டுப்படுத்த
கட்டுப்படாத நிலையில் வெடித்தா ஒரு நாடே அழிஞ்சிடும், அவ்வளோ வெப்பம் வெளியிடப்படும், வெடிப்பு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படும். ஆனால் கட்டுப்பாடான முறையில் அணுக்கரு வினை நடத்துறது தான் அணு உலை அப்படின்றது நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம். அங்கே வெப்பம் அதிகமாக கிடைக்குது, அந்த வெப்பத்தை தான் நீரை நீராவியாக மாற்றி அந்த டர்பைனை சுற்ற வச்சு மின்சாரத்தை பெறறோன்ற விஷயம் தெரியும். ஸோ அங்கே அந்த அணு உலையை குளிரோட செய்யணும், அதனால் குளிரூட்டியாக பயன்படுது. கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மாடரேட்டாக. ஸோ இந்த 2 வார்த்தை எழுதினாவே 2 மார்க் கொடுத்துருவாங்க. இதை தவிர வினை வழிமுறை அறியும் சோடறிவானாக பயன்படுது. மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு இந்த 2 வார்த்தை எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவோம். ஸோ அதனால் அது மட்டும் வாங்க. ஸோ அடுத்தது சகப்பிணைப்பு ஐட்ரைடுகள். சகப்பிணைப்பு ஐட்ரைடுகளின் வகைகள் என்ன? சகப்பிணைப்பு ஐட்ரைடுகள் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது அந்த எலக்ட்ரான் கவர்திறன் வேறுபாடு ஒப்பிடுறோம். யாருக்கு? ஹைட்ரஜனுக்கும் அந்த தனிமத்துக்கும். அப்படின்னும் போது தனிமத்தின் எலக்ட்ரான் கவர்திறன் ஹைட்ரஜனை விட அதிகமாக இருந்தால் அது நம்ம என்ன வகையில் சொல்கிறோம் அப்படின்னா சகப்பிணைப்பு ஹைட்ரைடு. அப்போது ஹைட்ரஜனுக்கும் அந்த அலோகங்களுக்கும் இடையில் சகப்பிணைப்புகள் காணப்படும், அதுதான் சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள். இன்னும் 2 வகைகள் இருக்குது. அயனி ஹைட்ரைடு, இடைச்செருகல் ஹைட்ரைடுகள் அப்படின்னு 2 இருக்குது. இங்கே கேட்கப்பட்டதுக்கு விடை அளிக்க முயற்சி செய்யலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம ஏதோ ஒன்று புதுசாக ஒரு டிஷ், நம்ம உணவுப் பொருள் தயாரிச்சிருக்கோம், எடுத்துக்கிட்டால் சாம்பார் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோமே. அந்த வீட்டில் சாம்பார் வச்சுருக்கிறது உப்பு சரியாகுதா பாரு அப்படின்னு சொன்னால் ஒன்று சரியாகுதுன்னு சொல்லுவோம், இல்லைனா அதிகமாகுதுன்னு சொல்லுவோம், இல்லை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் வரும். அதுபோல் இங்கே எலக்ட்ரான் சரியாக உள்ளவை, எலக்ட்ரான் அதிகமாக உள்ளவை, எலக்ட்ரான் குறைவாக உள்ளவை, அவ்வளோதான். இதை தான் சொல்லணும். அப்போ சரியான எலக்ட்ரான் உள்ளவை, அதிகமான எலக்ட்ரான் உள்ளவை, குறைவான எலக்ட்ரான் உள்ளவை. ஸோ சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள் 3 வகை. ஒன்று அதிகமான எலக்ட்ரான் உள்ளவை, குறைவான எலக்ட்ரான் உள்ளவை, சரியான எலக்ட்ரான் உள்ளவை. ஸோ அது நீங்கள் வரிசைக்கிரமத்தை பார்த்துங்க. அதுக்கான உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது மீத்தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா CHHH இதுதான் மீத்தேனுடைய அமைப்பு. இது நான்முகி அமைப்பு. sp3 இனக்கலப்புன்ட்டு 10வது பாடத்தில் படிப்போம். இதில் 4 2 8 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 8 எலக்ட்ரானும் சரியாக அமைஞ்சு போச்சு. அடுத்தது அமோனியா. 2வது உதாரணமாக கொடுத்துருக்கிறது அமோனியா வரைகிறோம் பாருங்கள். அமோனியாவை அதனுடைய வடிவம் என்னன்னு 1 மார்க்கில் வரலாம். அப்போது H இதுதான். ஸோ இதில் தலை மேலே ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கும். இதுலேயும் 8 எலக்ட்ரான் இருக்குது, சரிங்களா? ஆனால் ஒரு ஜோடி சும்மா தலை மேலே உட்காந்துட்ருக்கு. அப்போது அதிகமான எலக்ட்ரான் உள்ளவையில் அவங்க வராங்க. அடுத்தது இன்னொரு தனிமம் வரைகிறோம் இன்னொரு சேர்மம் வரைகிறோம் பாருங்கள். BF. ஸோ இது போரான் ட்ரைஃப்ளோரைடுனா, சார் நீங்கள் ஹைட்ரைடுக்கு பதிலாக இதை வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா போரான் சேர்மத்தை வரைஞ்சிருக்கேன். இதில் 3 பிணைப்பு தான் இருக்குது. அப்போ 3 2 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. 8 எலக்ட்ரான் அமைப்பை பெறலை. ஸோ அப்போ 2 எலக்ட்ரான் குறைவாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் பற்றாக்குறையுடையவை. ஸோ அப்போது BH3 வரணும், அதனுடைய இரட்டை மடி. ஸோ இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறத போரான் ட்ரைஃப்ளோரைடு. ஆக்சுவலாக இது எதுக்காக வரைஞ்சேன்னா, போரான் ட்ரைஃப்ளோரைடு இப்போ இனக்கலப்பு பார்த்தோன்னா இது sp3 இனக்கலப்பு, இதுவும் sp3 இனக்கலப்பு, இது sp2 இனக்கலப்பு. வடிவம் பார்த்தோன்னா இது நான்முகி வடிவம் CH4. அதுக்கடுத்து அமோனியா பிரமிடு வடிவம். இது முக்கோண தள அமைப்புடையது BF3. ஸோ அதை எழுதுனா, இந்த படம் வரைஞ்சி sp2 இனக்கலப்புன்னு எழுதுனாவே BF3 அமைப்புக்கு பாடம் 10ல் நீங்கள் மதிப்பெண்ணை பெற முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோவை பார்க்கும்போது பார்ப்பீங்கன்றதுனால தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போது இது எல்லாம் Hஆக இருந்தால் அப்போ ஒரு மடங்கு BH3ன்னு வந்துடும். BH3 அதனுடைய டைமர் டைமர்னா இருமடி. BH3யோட இருமடி B2H6. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது மீத்தேன், அமோனியா,
டைபோரேன். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியானது. சார்லஸ் விதி, பாயில் விதி யாது? சார்லஸ் விதி கண்டிஷன் மாறாத வெப்பநிலையில் அந்த கன அளவு அழுத்தத்துக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அப்போது V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு P அப்படின்னு எழுதுங்க. அதுக்கடுத்து சார்லஸ் விதி வலதுபுறமாக இருக்குது. ஸோ சார்லஸ் விதி வந்து நீங்கள் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணுன்னா, சார்லஸ் வந்து எங்கே படித்தார்? நம்ம வேலூர் VITயில் படித்தார். சார்லஸ்ஸு நம்ம வேலூர் VITயில் படித்தார். ஸோ திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். சார்லஸ் எங்கே படித்தார்? VITயில் படித்தார். இந்த 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 ஐ போட்டிங்க பார்த்தியா, அதை ப்ரொபோர்ஷனல் ஆகிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ V ப்ரொபோர்ஷனல் டு T. சார்லஸ் எங்கே படித்தார்? VITயில் படித்தார். அப்போ அந்த ஐயை வந்து ப்ரொபோர்ஷனலாக போட்டிங்கன்னா வியும் டியும் ப்ரொபோர்ஷனல். அதில் இல்லாத குறியீடு என்னது? P. அப்போ மாறா Pயில், மாறா அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் கனளவு அதன் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஸோ 2 விதி முடிச்சிட்டோம். அடுத்த விதிக்கு போகலாம். அடுத்தது 2 விதிகள். கேலுசாக் விதி பிடி விதின்னு ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடிக்கு சார்லஸ் விதிக்கு ஒரு கருத்து வந்து அது ஆக்சுவலாக VT விதின்னு சொல்லணும். அல்லது நான் சார்லஸ் VITயில் படித்தார், அதனால் VIT ஐயை வந்து எடுத்துகிட்டு ப்ரொபோர்ஷனல் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டோம். ஸோ அது போல் இங்கே இதுக்கு நீங்கள் எப்படி நினைவு வச்சுக்கிறீங்களோ அது உங்களை பாருங்கள். இல்லைனா இது வந்து PT விதின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ PT விதினா பியும் டியும் ப்ரொபோர்ஷனல். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டனாவே சார்லஸ் VIT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டனாவே இதுக்கு கன்ஃபியூஸ் வராது. அதுக்கு மாற்றிக்கணும். அப்போது அங்கே வியும் டியும் ப்ரொபோர்ஷனல், அப்போ இங்கே பியும் டியும் ப்ரொபோர்ஷனல். அப்போ இங்கே V மாறாது. அப்போ மாறா Vயில் ஸோ P ப்ரொபோர்ஷனல் டு Tன்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது அவகாட்ரோ கருதுகோள். ஒரு குறிப்பிட்ட வெப்ப அழுத்த நிலையில், அதாவது சம வெப்ப அழுத்த நிலையில் மாறா PTயில் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வாயுக்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டு இருக்கும். அதுதான் சம கன அளவு உள்ள அனைத்து வாயு மூலக்கூறுகளும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டு இருக்கும். ஸோ கன அளவுன்றது V, அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் மோல்களின் எண்ணிக்கை N, V ப்ரொபோர்ஷனல் N அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, அடுத்த கொஷின் போயிடலாம். டால்டனின் பகுதி அழுத்த விதி யாது? ஸோ நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் என்னென்ன அப்படின்னா, நைட்ரஜன் N2 இருக்குது, ஆக்சிஜன் O2 இருக்குது. இது ரெண்டும் முறையே ஒன்று நைட்ரஜன் வந்து 78% இருக்குது, ஆக்சிஜன் 21% இருக்குது. 3 மடங்கு, இது 1 மடங்கு அப்படின்னு சும்மா சொல்லிக்குவோம். அதுக்கடுத்து மீதம் 1% மற்ற வாயுக்கள் ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, மந்த வாயுக்கள் எல்லாம் இருக்குது. சரி, இப்போது இது எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, ஆனால் ஒன்றோடு ஒன்று வினை புரியாமல் இருக்குது. அப்போது இதனுடைய மொத்த அழுத்தம் எப்படி இருக்குன்னா, ஒரு தனிப்பட்ட வாயுக்களுடைய அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே வரும்போது மொத்த அழுத்தம் எப்படி இருக்குன்னா, அந்த தனிப்பட்ட வாயுக்களுடைய அழுத்தங்களின் கூட்டு பலன். சரியா? P1 + P2 + P3. இது 2024 கேட்ட கொஷின். அதனால் 25 வாய்ப்பு கம்மி. அப்போ 25 வாய்ப்புனா கிரஹாமின் வாயு விரவுதல் விதியை நல்லா பார்த்தாச்சுங்க. அப்போது வாயு விரவுதல் விதி ரேட் ஆஃப் டிஃபிஷன், விரவுதல் வீதம் ப்ரொபோர்ஷனல். அப்போது நம்ம அந்த ஈக்குவேஷனை சரியான முறையில் எழுதிட்டாவே முழு மார்க்கத்துலாம் R ப்ரொபோர்ஷனல் 1/√m. சரியா? அதாவது வாயுக்களின் விரவுதல் வீதம் அதன் மோலார் நிறையின் வர்க்க மூலத்துக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். சரியா? கிரஹாமின் வாயு விரவுதல் விதி யாது அப்படின்ற கொஷின். கிரஹாமின் வாயு விரவுதல் விதி யாது அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் இதுதான், R ப்ரொபோர்ஷனல் 1/√m. சரி, அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். அமுக்குத்திறன் காரணி என்ன? நல்லியல்பு வாய் சமன்பாடு என்ன? ஸோ நல்லியல்பு வாய் சமன்பாடு வருவிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ நான் லெஃப்டில் வருவிச்சே காட்டிடலான்னு நினைக்கிறேன். V ப்ரொபோர்ஷனல் 1/P. இது யார்? பாயில் விதி. அதுக்கடுத்து சார்லஸ் விதி
வி ப்ரொபோஷ்னல் டி, அதாவது விஐடியில் படித்தார், வி ப்ரொபோஷ்னல் டு டி. அடுத்து இப்போ கடைசியாக பார்த்தோம் அவகாட்ரோ கருதுகோள், வி ப்ரொபோஷ்னல் என். ஸோ இந்த சமன்பாடுகளை எல்லாத்தையும் ஒன்று இணைச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் வி இருக்குது, ப்ரொபோஷ்னல் ரைட் சைடில் டைரெக்டாக வந்து இவனும் இருக்கான் என்டி, எதிர் விகிதத்தில் பி இருக்கான், அப்போ பை பி. ஸோ இதை மாற்றி எழுதுனீங்கன்னா பிவி, ஸோ இது இங்கே போகும்போது பிவி ப்ரொபோஷ்னல் என்டின்னு கிடைக்கும். அப்போ இந்த ப்ரொபோஷ்னலை ரிமூவ் பண்ணிங்கன்னா சரியா, இது இங்கே போகும்போது பிவி ப்ரொபோஷ்னல் என்டின்னு வந்தது. இந்த ப்ரொபோஷ்னலை ரிமூவ் பண்ணிங்கன்னா சமக்குறி சேர்த்துருவோம், அப்போது மாறிலி ஒன்று சேர்ப்போம், அதுதான் பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. இப்போயே 3 மார்க், இது 3 மார்க் கொஷனில் வரலாம். நல்லியல்பு ஆய்ச்சமன்பாட்டினை வருவி அப்படின்ட்டு. ஸோ நல்லா படிக்கிறவங்க கண்டிப்பாக வருவிப்பீங்க, இதுக்கு முன்னாடி எல்லா விதிகளும் படிச்சிருப்பீங்க. அதனால் சீக்கிரமாக மொத்தமாக எழுதுங்க, எழுதி ஒன்றினீங்க. அப்புறமா நேர்விகிதத்தை நீக்கணுன்னா மாறிலி சேர்ப்போம். ஆர் என்பது வாயு மாறிலி. அப்போது நல்லியல்பு ஆய்ச்சமன்பாடு 1 மார்க் கொடுப்பாங்க. என்னதுக்கு? பிவி சமக்குறி என்ஆர்டி, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு எழுதுனா 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்ததாக இந்த சமன்பாடை வச்சுக்கிட்டு தான் நம்ம எது எழுத போகிறோம், அமுக்குத்திறன் காரணின்னு. ஸோ பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு வந்தது. இந்த பிவி பை என்ஆர்டி, இந்த பிவி பை என்ஆர்டி, ஸோ இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் ஜட்டு அமுக்குத்திறன் காரணி. பிவி பை என்ஆர்டி என்பது அமுக்குத்திறன் காரணி ஆகும். ஏன் மிஸ் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு நல்லியல்பு ஆய்ச்சமன்பாடு பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி தெரியும், அப்போது அதை வகுத்து எழுதுங்க, பிவி பை என்ஆர்டின்னு எழுதுங்க, அதுதான் அமுக்குத்திறன் காரணி ஜெட், கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர். இது நல்லியல்பு வாயுக்களுக்கு என்னவாக இருக்கும்? 1ன்னு வரும், ஏன்னா பிவியும் என்ஆர்டியும் சமம். அப்போது பிவி பை என்ஆர்டி வந்து 1. இயல்பு வாயுக்கள் அப்படின்னா நல்லியல்பு நிலையிலிருந்து விலகல் அடைந்துள்ள வாயுக்களுக்கு 1 விட குறைவாக இருக்கும், 1 விட அதிகமாக இருக்கும். ஸோ இது புரிஞ்சுங்க. அடுத்ததாக இயல்பு ஆய்ச்சமன்பாடு. நல்லியல்பு ஆய்ச்சமன்பாடு பார்த்துட்டிங்க, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ இதில் திருத்தம் கொடுத்தீங்கன்னா, திருத்தம்னா அழுத்த திருத்தம், அப்போ ஏ பை வி ஸ்கொயர், அழுத்தத்துக்கு ஏதோ ஒன்று சேர்த்துருக்கீங்க, அப்புறமா வி கனளவில் ஒன்று கழிக்கணும், ஈக்குவல் டு ஆர்டி. இதுதான் 1 மோல் வாயுவிற்கான இயல்பு ஆய்ச்சமன்பாடு. இதையும் தெரிஞ்சு வச்சிங்க. இதுதான் 2024 ஜூனில் கேட்ட கொஷின். ஜூனில் கேட்டது இயல்பு ஆய்ச்சமன்பாடு யாது? இயல்பு ஆய்ச்சமன்பாடு பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயர், P plus A by V square into V minus B equal to RT. இந்த சமன்பாடு எதுனா 1 மார்க்கு. அடுத்தது விளக்கம் உனக்கு தெரியும். Pனா என்ன? அழுத்தம். Vனா என்ன? கன அளவு. Rனா என்ன? வாயு மாறிலி. Tனா என்ன? வெப்பநிலை. Aவும் Bயும் அந்த வான் டெர் வால்ஸ் மாறிலிகள். வான் டெர் வால்ஸ் சமன்பாடு இது. இந்த இயல்பு ஆய்வு சமன்பாடு தான் நம்ம வேறு எப்படி சொல்லுவோம்னா வான் டெர் வால்ஸ் சமன்பாடுன்னு சொல்லுவோம். அதனால் வான் டெர் வால்ஸ் மாறிலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை எழுதினா 3 மார்க் கிடைக்கும். இது ஒரு 3 மார்க் கொஷனில் ஜூன் 2024 கேட்டிருந்தாங்க, நினைவில் வச்சுங்க. இப்போது இந்த சமன்பாட்டிலிருந்து நிலைமாறு மாறிலிக்கான கோவையை வருவி அப்படின்னு கொஷின் வந்தால் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதை எழுதினாவே இது ஒரு 5 மார்க் கொஷினு. இந்த சமன்பாடு மட்டும் எழுதணும்னா 3 மார்க் கிடச்சிரும். நீங்கள் வருவிக்கத்து ஒரு டபுள் ஷீட்டில் நீங்கள் 2 பக்கம் ஆகும் அந்த சமன்பாடை வருவிக்கத்து. அது உங்களால் இயலாது என்பதனால ஸோ நேரடியாக இதை மனப்பாடம் பண்ணி எழுதுனா 3 மார்க் கிடச்சிருமே, 5 மார்க்கு. அப்போ விசி ஈக்குவல் டு 3b, பிசி ஈக்குவல் டு ஏ பை 27b ஸ்கொயர், டிசி ஈக்குவல் டு 8a பை 27 ஆர்பி. முடிஞ்சால் இந்த கொஷினை படித்து வைங்க. ஸோ அடுத்ததாக எஸ் விதி யாது? இதுவும் ஜூனில் கேட்ட இந்த கொஷினு. டெல்டா ஹெச் வினை, சரியா? ஸோ டெல்டா ஹெச் வினை ஒரு படியில் நிகழ்ந்தாலோ அல்லது பல படியில் நிகழ்ந்தாலோ அதனுடைய என்தால்பி மாறாது. எப்போ? வினைப்படு பொருளுடைய ஆரம்பமும் முடிவும் மாறாமல் இருந்தால்.
அதாவது ஒரு வினை ஒரு படியில் நிகழ்ந்தாலோ அல்லது பல படியில் நிகழ்ந்தாலோ அந்த வினையின் ஆரம்பம் மற்றும் இறுதி நிலைகள் மாறாதிருப்பின் அந்த வினையுடைய என்தால்பி மாற்றம் சமமாக இருக்கும், மாறாமல் இருக்கும் அப்படின்றது தான் விதி. ஸோ அதை சமன்பாடு வடிவில் எழுதிட்டாவே மார்க் கிடச்சிரும். வினை ஈக்குவல் டு டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3 அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஸோ அடுத்த கொஷின், வெப்ப இயக்கியவளுடைய மூன்றாம் விதி யாது? வெப்ப இயக்கியவளுடைய மூன்றாம் விதி இது போல் எழுதினாலும் மார்க் கிடைக்கும். அது என்ன சொல்லுவோம், எப்படி எழுதுவோம் அப்படின்னா லிமிட். ஸோ இதை எப்படி எழுதணும்னா லிமிட்டேஷன், LIMன்றது லிமிட்டேஷன். ஏன்னா T வந்து என்னவாக இருக்கணும்னா பூஜ்ஜியமாக இருக்கணும். பூஜ்ஜிய வெப்பநிலையில் என்ட்ரோபி மதிப்பு பூஜ்ஜியம். அப்போ வார்த்தையில் எழுதும் போது இதுதான், ஒரு குறைபாடற்ற தூய படிகத்தின், குறைபாடற்ற தூய படிகத்தின் என்ட்ரோபி மதிப்பு 0 கெல்வினில் 0 ஆகும். சரியா? அதுதான் இங்கே பாருங்கள், 0 கெல்வின் வெப்பநிலை வந்து 0. அப்போ 0 கெல்வினில் அந்த என்ட்ரோபி மதிப்பு 0. சரியா? அவ்வளோதான். இதுவும் 0, இதுவும் 0. அப்போ குறைபாடற்ற தூய படிகம் ஒன்றின் என்ட்ரோபி மதிப்பானது 0 கெல்வின் வெப்பநிலையில் 0 ஆகும் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா இப்படி எழுதுங்க, லிமிட்டேஷன் T ஏரோ மார்க் போட்டு 0. அது மீனிங் என்னென்னா வெப்பநிலை 0 இருக்கணும். அப்போ என்ட்ரோபி எப்படி இருக்கும், அதுவும் 0 இருக்கும். சரி, ஸோ அடுத்த கொஸ்டின், வெப்ப இயக்கலுடைய இரண்டாம் விதிகளை எழுதுங்க. வெப்ப இயக்கலுடைய மூன்றாம் விதி மேலே பார்த்துங்க. வெப்ப இயக்கலுடைய இரண்டாம் விதிகளை எழுதுங்க. இது ஒரு 5 மதிப்பெண் வினாவில் நம்ம மார்ச் 2025 இந்த ஆண்டு, இப்போ நீங்கள் நாளைக்கு எழுத போகிற தேர்வில் எதிர்பார்க்குறேன். வெப்ப இயக்கலுடைய இரண்டாம் விதியுடைய பல்வேறு கூற்றுகள் எழுது. என்ட்ரோபி கூற்றுன்னு ஒன்று இருக்குது. என்ட்ரோபி கூற்று அப்படின்னா என்னென்னா, அண்டத்தின் என்ட்ரோபி அதிகரிக்கிறது. எப்போ? தானாக நிகழும் செயல்முறை. தானாக நிகழும் செயல்முறை என்ன சொல்ல போகிறீங்க? தன்னிச்சை செயல்முறை, தன்னிச்சை வினை. இப்போது தானாக மரம் வளர்கிறது, தானாக புயல் சீற்றங்கள் உருவாகின்றது, தானாக மழை வருகிறது, அதெல்லாம் தானாக நிகழக்கூடிய செயல்முறை. எந்தவித தூண்டுதலும் இன்றி தானாக நிகழ்கிறது அப்படின்னா அதான் தன்னிச்சை வினைகள்னு சொல்லணும். அப்போது தன்னிச்சை செயல்முறையில் அண்டத்தின் என்ட்ரோபி என்ன ஆகிறது? அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அண்டத்தின் என்ட்ரோபி அதிகரிக்கிறது. ஸோ ஒரு லைன் எழுதுறதுக்கு 1 மார்க்கு படிங்க. அப்போது இது என்ட்ரோபி கூற்றை படிச்சிருங்க. சரி, என்ட்ரோபி கூற்றை படிச்சிருங்க. அதுதான் கீழே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தன்னிச்சை செயல்முறையில் அமைப்பின் என்ட்ரோபி அதிகரிக்கிறது. ஸோ இது 1 மார்க் கிடச்சிரும். அடுத்தது திறன்னா என்ன? ஸோ ஃபிசிக்ஸில் கூட திறன் படிச்சிருப்பீங்க. இது 5 மார்க்குன்னு நான் 5 மார்க் ஒன்று முயற்சி செய்ய வைக்கல, 3 மார்க்காவது வாங்கிடு அப்படின்றதுக்காக தான். என்ட்ரோப்பினா என்னன்னு சொல்லிட்டீங்க. என்ட்ரோபி தன்னிச்சை செயல்முறைகளில் என்ட்ரோபி அதிகரிக்கிறது. அதுக்கடுத்து திறன்னா என்ன? உனக்கு திறன் இருக்கா? எவ்வளோ திறமை இருக்குது? 2 பேரை ஒப்பிடுறோம். ஒருத்தன் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான், ஒருத்தன் எவ்வளோ வேலை அதாவது எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, அதுதான் உன்னுடைய திறன். எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கீங்க, அதான் உன்னுடைய அறிவுத்திறன். சரியா? ஸோ அறிவுத்திறனில் மிக்கவர், அறிவுத்திறனில் குறைவானவர் அப்படின்னு சொன்னால் நீ பெரும் மதிப்பெண். ஸோ புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி. அப்போது ஒர்க் டன், சரியா? செய்யப்பட்ட வேலை, உறிஞ்சப்பட்ட வெப்பம். ஸோ உனக்கு பாடத்தை நடத்துகிறேன், எவ்வளோ அளவுக்கு புரிஞ்சிருக்கு அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது ஒரு ரேஷியோ எல்லாத்துக்கும் ஒன்று போடுவோம். இதில் செய்யப்பட்ட வேலை பை உறிஞ்சப்பட்ட வெப்பம் என்பது தான் திறன். ஒரு இயந்திரத்துக்கு நம்ம இன்புட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம், அது வெப்பமாக கொடுக்குறோம், இல்லை ஏதோ ஒரு வகையிலான ஆற்றலாக கொடுக்குறோம். ஸோ இங்கே வெப்ப ஆற்றலை கொடுக்குறோம். அதனால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் அது கொடுக்குறீங்க, அது இன்புட்டு, எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது, எவ்வளோ வேலை கிடைக்குது, எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத வச்சு தான் திறன், அந்த இயந்திரத்தின் திறனை சொல்கிறோம். அப்போ திறன் ஈக்குவல் டு செய்யப்பட்ட வேலை பை உறிஞ்சப்பட்ட வெப்பம் அப்படின்னு நம்ம வரையறை கொடுக்குறோம். திறன் ஈக்குவல் டு செய்யப்பட்ட வேலை பை உறிஞ்சப்பட்ட வெப்பம். இதுவே மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலாவாக எதிர்பார்க்கலாம். ஹீட்டா ஈக்குவல் டு
TH minus TC by TH into 100 இல்லை அப்படின்னா ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இது கூட இருக்கும். ஸோ ஈட்டா ஈக்குவல் டு QH minus QC by QH into 100 இதுவும் இருக்கும். அப்போ QHனா என்ன? Qனா வெப்பம், Hனா அதிக ஹாட்னா சூடான வெப்ப மூலத்தில். அதுக்கடுத்து மைனஸ் QCனா குறைவான வெப்ப மூலம் பை சூடான வெப்ப மூலம் QH. ஸோ இதுவே ஒரு கட்டாய விடையிலி வினாவில் திறனை கண்டுபிடி அப்படின்னு கொஷின் வந்தால் இந்த ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்கு. அதுக்கடுத்து கொடுக்கப்பட்ட வெப்பநிலையை உயர் வெப்பநிலையில் ஹாட் எடுத்துங்க, குறைவான வெப்பநிலையில் கோல்டு எடுத்துங்க. அப்போது அதை டிகிரி செல்சியஸில் கொடுப்பாங்க. 273 ஆட் பண்ணுங்கள். கொடுக்கப்பட்ட வெப்பநிலையாக கூட 273 சேர்த்திங்கன்னா கெல்வினில் கிடச்சிரும். கெல்வினில் பிரதியிடுங்க. அதை சுருக்குனா மதிப்பெண் 3 மதிப்பெண்ணில் அந்த கொஷினை எதிர்பார்க்கலாம். சரி, அப்போது இந்த கொஷின் முடிஞ்சுது. ஸோ ஒரு பகுதி கொஷின் 38 வினாக்கள் முடிஞ்சிருக்கு.